பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சில நேரத்தில் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கர்த்தரை நோக்கி பார்ப்பதை விட மனுஷனை நோக்கி பார்க்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிடையே பெருகி வருகிறதை நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மனுஷனை நம்புகிற அளவுக்கு கர்த்தரை நம்புகிறோமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அன்பானது எண்ணி பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக எதையும் செய்ய முடியாத மனுஷனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது. இந்த இடத்துல பிரகாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வெளிச்சம் என்று சொல்லி ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வெளிச்சம் உண்டானது. கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு வெளிச்சம் கிடைத்தது. அன்பானது எண்ணி பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் இருளடையாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவருடைய வாழ்க்கை ஒரு நாளும் அந்தகாரப்பட்டு போகாது. அது பிரகாசமாகும், அது வெளிச்சமாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனுஷர்களை நோக்கி பார்த்து நாம் எத்தனை முறை நாம் வெட்கப்பட்டு போயிருப்போம். யோசிச்சு பாருங்க. அன்பானது எண்ணி பிள்ளை, தாவீது ஒரு இடத்துல அவர் இப்படியாக சொல்லுகிறார். 25 சங்கீதம், அது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். 15 வசனத்தில் அவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 25 சங்கீதம் 15 வசனத்தில், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. யார் சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார். என் கண்கள் எப்போதுமே ஆண்டவரே உம்மை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்க தான் என் கால்களை மறைவான வலைக்கு ஆண்டவரே தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இது மட்டுமல்ல, பல இடங்களிலே தாவீது தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நன்றாக தெரியும். கோலியாத் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து சவால் விடுகிறான். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிறார்கள். பெலிஸ்தியருடைய வீரனாகிய கோலியாத் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சவால் விடுகிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் யுத்தத்திற்கு வரட்டும். அவன் என்னை ஜெயித்தால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமை, அல்லது அவனை நான் ஜெயித்தால் நீங்கள் எல்லோரும் எனக்கு அடிமை என்று சொல்லி அவன் சவால் விடுகிறான். வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது கலங்கி பயப்பட்டார்களாம். யுத்தம் செய்ய வேண்டிய யுத்த சேனை ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுகிறது. ஏன் பயம் வந்தது? அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கல. யாரை மட்டும்தான் பார்த்தாங்க? கோலியாத்தை தான் பார்த்தாங்க. கோலியாத்தை விட கர்த்தர் பெரியவர், அதை அவர்களால் உணர முடியவில்லை. சவுலும் அப்படித்தான். சவுலும் ஜனங்களோடு கூட சேர்ந்து பயப்படுகிறார். காரணம் என்ன? சவுலும் யாரைத்தான் பார்த்தார்? கோலியாத்தை தான் பார்த்தாரே தவிர கர்த்தரை அவர் நோக்கி பார்க்கவில்லை. அது நிமித்தமாக என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பயம் வந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17 அதிகாரம் 16 வசனம், அந்த பெலிஸ்தியன் காலையும் மாலையும் 40 நாள் வந்து நிற்பான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. யுத்தம் செய்ய போனவங்க யுத்தம் பண்ணல. 40 நாட்கள் அவனை பார்த்து பயந்து கொண்டே இருந்தார்கள். ஏன் இவன் காலையும் மாலையும் வந்து நிற்க வேண்டும்? காலை 9 மணியும் மாலை 3 மணியும் யூதர்கள்
கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நேரம், அது ஜெப நேரம் யூதர்களுக்கு. அவர்கள் அந்த 2 நேரங்களிலேயும் எந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு வேலையில் அவர்கள் இருந்தாலும், அந்த வேலைகள் அப்படியே விட்டுவிட்டு அந்த நேரம் வந்த உடனே அவர்கள் துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிப்பாங்க. ஒரு பாட்டு பாடி, ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹீனு அடோனாய் எஹாட், இஸ்ரவேலை கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றதான அர்த்தம் கொள்ளுகிற பாடலை அவர்கள் எபிரேய பாஷையிலே பாடுவார்கள். யுத்தத்தில் இருந்தாலும் அந்த பாட்டு பாடணும். இப்போ கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க. ஐயோ, காலையில் நமக்கு ஜெப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பாட்டை ஆரம்பித்த உடனே அவன் என்ன செய்கிறான், குறுக்க நிற்கிறான். நீங்கள் பாட்டு பாட வந்தீங்களா, யுத்தம் செய்ய வந்தீங்களா? பாட்டு பாட வேண்டியதாக இருந்தால் வீட்டுக்கு போய் பாடுங்க, இங்கே யுத்தம் பண்ணுங்க என்று சொன்ன உடனே கர்த்தருடைய முகத்தை பார்க்க அவர்கள் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் இவன் தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறான். அப்போ இவனை பார்த்து 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 40 நாட்கள் கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதையே மறந்து விட்டார்கள். இவனை பார்த்தோன்னா பயம் வந்துடுச்சு. சரி, மாலை வரைக்கும் பயந்து பயந்து பயந்து, ஐயோ மாலை 3 மணி ஆயிடுச்சு, ஜெப வேலை ஆயிடுச்சு, அந்திபலி செலுத்துகிற நேரம் ஆயிடுச்சு. எல்லோரும் மறுபடியும் அந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த உடனே மறுபடியும் நிற்பான். காலையில் தானே சொன்னேன் யுத்தம் பண்ண வந்தால் யுத்தம் பண்ணுங்க, ஏன் பாட்டு பாடுறீங்க, அது வீட்டு போய் பாடுங்கன்னு சொன்ன உடனே அவன் வார்த்தைகளை கேட்டு அவனை பார்த்த உடனே பயந்து போகிறார்கள், துதியை விட்டு விடுகிறார்கள், ஜபத்தை விட்டு விடுகிறார்கள், கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதை விட்டு விடுகிறார்கள். ஏன்னு சொன்னால் பிசாசுக்கு தெரியும், இவன் கர்த்தருடைய முகத்தை பார்த்து விட்டான் என்று சொன்னால் நான் இவனுக்கு உண்மையாக நிற்க முடியாது என்று சொல்லி பிசாசுக்கு தெரியும். அதனால் அவன் எதிலே கை வைக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய ஜப நேரத்திலே கை வைக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜப நேரம் சரியா இருக்கிறதா? அதுதான் கர்த்தருடைய முகத்தை நாம் பார்க்கிற நேரம். அந்த ஜப நேரத்தில் தான் பிசாசு கை வைப்பான். ஏன்? நாம கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது, பார்த்து விட்டால் நமக்கு பிரகாசம் வருமே, நம்முடைய வெட்கம் மாறி போகுமே. அதனால பிசாசு எதிலே கை வைப்பான் என்று சொன்னால் நம்முடைய ஜப நேரத்திலே கை வைப்பான். இங்கே இதுதான் நடக்கிறது. எல்லோரும் அவனை பார்த்து பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய முகத்தை பார்க்காதபடிக்கு அவனுடைய முகத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இது நிமித்தமாக கர்த்தர் அவருடைய முகத்தை பார்க்கிற ஒருவனை கொண்டு வந்தார். கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதையே மறந்து விட்டவர்கள் சத்துருவை ஜெயிக்க முடியாது. அதனால கர்த்தருடைய முகத்தை எப்பவுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தார். நாம் வாசித்த அந்த சங்கீதம் 25:15 அவர் கர்த்தரை மட்டுமே அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர் தாவீது. எனவே இப்பொழுது எல்லோரும் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது பயப்பட்டார்கள். ஆனால் தாவீது கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது பயம் வரல, அவருக்குள்ளே வைராக்கியம் வந்தது. இவன் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் யார் என்று சொல்லி, நான் போகிறேன் யுத்தத்திற்கு என்று சொல்லி எல்லோருடைய சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது அவன் சகோதரர்கள் கடிந்து கொள்ளுகிறார்கள். நீ என்ன யுத்தத்தை பார்க்கவா வந்த? ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரம் எனக்கு தெரியும்னு சொல்லி மூத்த சகோதரன் எலியாப் அவரை கடிந்து கொள்ளுகிறான். ஆனால் அவர் பெருசாக அதை கணக்கெடுக்கலை, கண்டுகொள்ளலை. கடைசியில் சவுலிடத்தில் அது போகிறது, ராஜாவை சவுலிடத்தில். சவுல் சொல்லுகிறார், அந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ண உன்னால முடியாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்தம். பாருங்க, இப்போ கூட யாரை பார்க்குறாரு, யாரை துதிக்கிறார், யாரை ஹானர் பண்ணுகிறார்? கர்த்தரை அல்ல, ஒரு மனுஷனை, விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியனை இவர் புகழுகிறார். கர்த்தருடைய வல்லமையை இவர் மறந்து போகிறார். இவர் தாவீது சொல்லுகிறார், அல்ல இல்லை இல்லை, அப்படி அல்ல ராஜா, நான் ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை சிங்கம் வந்துருச்சு, ஒரு முறை கரடி வந்தது, அவைகளை நான் கொன்று என்னுடைய ஆடுகளை நான் விடுவித்தேன். விருத்த சேதமில்லாத பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். என்னை சிங்கத்தின் வாய்க்கும் அந்த கரடியின் வாய்க்கும் தப்புவித்த கர்த்தர் அந்த பெலிஸ்தீன் வாய்க்கும் தப்புவிப்பான், அந்த பெலிஸ்தீன் கைக்கும் என தப்புவிப்பான் என்று சொன்ன பொழுது அவன், நீ போ, கர்த்தனோடு இருப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சரி, ஏதோ நடந்தால் நல்லது நடந்தால் சரி என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். கவனிங்க, கர்த்தர் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, கர்த்தர் மீது தாவீதுக்கு இருக்கிற பார்வையை திசை திருப்பும்படி பிசாசு என்னென்னவோ முயற்சி செய்கிறான். உன்னால முடியாது என்று சொல்லி ராஜாவின் மூலமாக அவனுடைய அந்த நம்பிக்கையை உடைக்க பிசாசு முற்படுகிறான். தன் சகோதரர்கள் மூலமாக கடிந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்காதபடிக்கு கர்த்தர் மேல் இருக்கக்கூடியதான அவருடைய பார்வையை திசை திருப்ப பிசாசு முற்படுகிறான். ஆனால் தாவீது உறுதியாக இருந்தார். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பேன், கர்த்தர் எனக்கு செய்வார், நான் போய் யுத்தத்துக்கு போவேன்,
எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது கத்தி, ஈட்டி, அம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 5 கல் கூழாங்கற்கள் எடுத்து போகிறார். கவனம் எடுத்து போக. ஏன் 5 கூழாங்கற்கள் எடுத்து போகணும்? ஒன்று மிஸ் ஆன ஒன்று அப்படி கிடையாது. ஒன்று தவறினால் ஒன்று, குறி தவறினால் இன்னொன்று, அப்படி அல்ல. கோலியாத்துக்கு சகோதரர்கள் மொத்தம் 4 பேர், கோலியாத்தோடு சேர்த்தால் 5 பேர். அப்போது கோலியாத்தோடு யுத்தம் பண்ணும் பொழுது சகோதரர்கள் வந்தால் ஆளுக்கு ஒவ்வொன்று 5 கல் கொண்டு போகிறார். அன்பானது எண்ணி பிள்ளைகளே, ஒரே கல்லில் ஒரு கல்லை சோற்றி அடிக்கிறார். அதுக்கு முன்பதாக கோலியாத் சொல்லுகிறான், நீ என்ன பட்டயத்தோடு நீ தடிகளோடு வர்றதுக்கு நான் நாயா என்று சொல்லி கேட்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா உங்ககிட்ட ஈட்டி இருக்குது, உங்ககிட்ட பட்டயம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இடத்துல கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்துல வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினால் இடத்துல வருகிறேன். 46ஆம் வசனம் 1 சாமுவேல் 17:46 தாவீது சொல்லுகிறார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அன்பானது என்னுடைய பிள்ளைகள் கவனிங்க, அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டை பாருங்க, கர்த்தர் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய கோலியாத் இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கோலியாத்தை காட்டிலும் கோலியாத்தை உண்டாக்கிற கர்த்தர் பெரியவர். அந்த வைராக்கியத்தை பாருங்க. கொஞ்சம் கூட பயப்படலங்க கோலியாத்தை பார்த்து. யுத்த வீரர்கள், இராணுவ வீரர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டிய சவுல் ராஜா நடுங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆடு மேய்க்கக்கூடிய தாவீதுக்கு கொஞ்சம் கூட கோலியாத்தை பார்த்து பயம் இல்லை. சின்ன வயசுல ஒரு பக்கம் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தில் தேறின ஒருவன், மறுபுறம் யுத்தத்திலே பழக்கமே இல்லாத ஒருவன். யுத்தத்தில் பழக்கம் இல்லை, எப்படி யுத்தத்துக்கு போக முடிந்தது? யுத்தத்தில் தேறினவனோடு யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன் எப்படி போக முடிந்தது யுத்தத்திற்கு? அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் தாவீது. அவருக்கு தெரியும், நான் கர்த்தரை பார்க்கிறவன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எங்கடா கத்தி எங்க, ஈட்டி எங்க தம்பி, வில்லைங்க? எல்லாரும் ஒருவேளை கேட்டிருப்பாங்களோ தெரியாது. கல்லும் கவனம் வைத்து 40 நாட்கள் தொடர்ந்து கொண்டிருந்த யுத்தத்தை ஒரு சில நிமிஷங்களிலே முடித்து போட்டார் தாவீது. கல்லை கவனில் வைத்து சுழற்றி நெற்றியில அடித்த பொழுது அது நெற்றியில பட்டு அவன் முகங்குப்புற விழுந்து செத்து போனான். இவ்விதமாய் கர்த்தர் ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் அந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேல் ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, கோலியாத் செத்துட்டான், கோலியாத் மரித்து விட்டான். கோலியாத் எப்படி மரித்து விட்டான்? அந்த தாவீது கொண்டு அந்த ஆடு மேய்க்கிற பையனா? அடப்பாவம், இது என்னது? எப்படி சாவடிச்சான்? ஒரே ஒரு கல்லை வச்சு கவனில வைத்து சோற்றி அடித்தான், நெற்றியில பட்டம் செத்து போயிட்டான். இது என்னடா இது? எல்லாம் யுத்த வீரர்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க, ராஜா பயந்து கொண்டிருக்கிறாரு. ஆடு மேய்க்கிற பையன் போய் ஒரு பெரிய ஒரு யுத்தத்தில் தேர்ந்து எப்படி கொல்ல முடிந்தது? எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அன்பானது வேண்டிய பிள்ளைகளே, காரணம் என்ன? தாவீது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவன். தாவீது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவன். எனவே தாவீதை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு விடவில்லை. அன்பானது வேண்டிய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒன்றுதாக பெரிய பெரிய கோலியாத்தை போல சத்துருக்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாரும் கோலியாத்தினுடைய மேல் உருவத்தை பார்த்தார்களே தவிர தாவீது கோலியாத்தினுடைய பலவீனம் என்ன என்று கண்டுகொண்டான். அவனுடைய பலவீனம் என்ன? அவனிடத்தில் விருத்த சேதனத்தின் அடையாளம் இல்லை, வாக்கு தத்தத்தின் அடையாளம் இல்லை. அதுதான் அவனுடைய பலவீனம். என்னிடத்தில் அது இருக்கிறது, அதை வைத்துத்தான் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் என்று சொல்லி கர்த்தரை வெட்கப்படுத்த மாட்டான் தைரியத்தோடு கர்த்தரை நம்பி போனார். யாருமே செய்ய முடியாத, யாருமே ஈட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் தாவீதின் மூலமாக கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் தாவீது. அன்பானது என்னுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை, சவால்களை நாம் நோக்கி பாராமல் கர்த்தரை மட்டும் நாம் நோக்கி பார்க்க நம்ம கற்றுக்கொள்வோமாக. நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனே, எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை, கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, கடினமான சூழ்நிலைகளையும் எங்களை நடத்தக்கூடிய உண்மை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே.
அப்பா, தாவீது எப்பொழுதுமே உம்மை நோக்கி பார்க்கிறவராக இருந்தபடினால அவருக்கு நீங்கள் ஜெயத்தை கொடுத்தீங்க. அதே போல நாங்களும் ஆண்டவர் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கோலியாத்தை போல அவர்களுக்கு முன்பாக சவாலாக இருக்கிற எல்லா காரியங்களின் மீதும் எல்லாவற்றின் மீதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாங்க. பலவீனத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நடத்தும்படியாக ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.